ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு யெகோவா ஈரே. ஆதியாகமம் 22:14 சொல்கிறது, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுதும் கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே யெகோவா ஈரே என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கட்டும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பது அர்த்தமாகும். கர்த்தர் எப்பொழுது பொறுப்பேற்றுக் கொள்வார்? ஆம், நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைக்கும் பொழுதுதான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? ஆகவேதான் தாவீது சொல்கிறார், 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், 1 பேதுரு 5:7, கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை வைத்துவிடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். கர்த்தரை நாம் 1000 கோடி முறை நம்பலாம். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொள்ள வல்லவர் என்பதை நிச்சயமாகவே நம்பலாம். 2 தீமோத்தேயு 1:12. என் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பேன் என்று கலங்குகிறீர்களோ, யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். என் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரவில்லையே என்று பதறுகிறீர்களோ, யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். வியாபாரத்திலே கஷ்டம் நஷ்டம் ஏற்படுவதைப் போல உணர்கிறீர்களோ, யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார், பொறுப்பேற்றுக் கொள்வார். பலி செலுத்த ஆட்டுக்குட்டி இல்லையே என்று ஈசாக்கு கலங்கிய பொழுது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆதியாகமம் 22:8. அப்படியே புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டு தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுப்பேற்றுக் கொண்டார் அல்லவா? ஆதியாகமம் 22:13. இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதியோடு யெகோவா ஈரே என்று முழக்கமிடுங்கள். சாத்தான் அதை கேட்டு வெட்கப்படட்டும், கர்த்தர் அதை கேட்டு சந்தோஷப்படட்டும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சிங்க கெபியிலே போடப்படும் சூழ்நிலை வருகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு உங்களுக்கு ஜெயத்தை தர நம் தேவன் யூதாவின் ராஜசிங்கமாய் இருக்கிறார். அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். தேவகுமாரன் அந்த சூளையிலே உங்களை இறங்கி உலாவுவார். தேவ பிள்ளைகளே, உங்கள் எதிர்காலத்தை குறித்த கலக்கமும் பயமும் உங்களுக்கு வருகிறதா? சோதனையின் மேல் சோதனை உங்களை தாக்குகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலத்தை தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். இன்றைய நினைவிற்கு 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 13 மற்றும் 14ஆம் அதிகாரங்கள், மாலை யோவான் 12ஆம் அதிகாரம் 1 26ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். தினந்தோறும் யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.